Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான பனீர் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 எக் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு, அண்ட் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது அப்புறம் பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம பிச்சு இப்படி சாஃப்டாக இதை இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இது கையிலே நீங்கள் நசுக்கிடலாம். அப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு நம்பர் நான் ஆட் பண்ணுறேன் சின்னதாக. கேப்சிகன் பார்த்திங்கன்னா ரெட், எல்லோ, க்ரீன் இது மொத்தமாக சேர்த்து ஒரு 200 கிராம்ஸ். வேணும்னா நீங்கள் க்ரீன் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக நான் எல்லா கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை பார்த்தீங்கன்னா 2 நம்பரை நான் பிரேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம பீட் பண்ணணும். இதை கொஞ்சம் பீட் பண்ண தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து இதோட நான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சால்ட் நம்ம அதில் போட்டிருக்கோம். அதனால் வெறும் இப்போ எக்கை மட்டும் இதோட ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசை தவாவில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் சால்ட் பட்டர் போடுறீங்கன்னா சால்ட் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, சால்ட் பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால். இது பார்த்திங்கன்னா யூஷுவலாக நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி தான். இப்போ இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த தவாவில் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்போ நான் லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற போகிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேமில் நான் ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணுவேன். அப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது லோ ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் வைங்க. ஏன்னா ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது கீழே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிடுறேன். ஏன் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த பன்னீர் போட்டு எடுக்கிறனால இது கிராக் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ரவுண்டாக வராது. இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக ஆம்லெட் போடணும். இது மாதிரி நான் பெருசாக போட்டுட்டு இப்படி கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக போட்டால் அது கண்டிப்பாக கிராக் ஆகும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இது கிராக் ஆகாது. இப்போ இதை திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் திருப்பி நம்ம குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்படி திருப்பிடுங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுங்கள். இது பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ப்ரௌன் ஷேடில் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட் ப்ரௌன்லையும் கொஞ்சம் அந்த ஒயிட் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி எடுக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கிட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.